செய்ய வேண்டிய சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழக பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான பிரகாஷ் ஜவடேகர் சென்னை வந்திருக்கிறார். வந்த கையோடு அந்த கட்சியில் 2014 கூட்டணியில் இருந்த சிறிய கட்சிகள், குறிப்பிடத்தகுந்த கட்சிகளாக இருந்த அவர்களுடைய பழைய நண்பர்களை சந்தித்து பேசியிருக்கிறார். மீண்டும் இந்த கூட்டணியில் தொடர வேண்டும் என்கிற கோரிக்கையும் அந்த பேச்சுவார்த்தையில் எழுந்திருக்கிறது. 2016க்கு அதே போல ஒரு கூட்டணியை அமைப்பதற்கான முயற்சிகளை பிரகாஷ் ஜவடேகர் எடுத்திருக்கிறார். இன்னும் 3 நாட்களில் இதற்கான இறுதி வடிவம் கிடைக்கும் என்றெல்லாம் பாரதிய ஜனதாவினுடைய மூத்த தலைவர்கள் சொல்லி வருகிறார்கள். இதற்கிடையே அவருடைய சந்திப்பு தேமுதிக தலைவர் விஜயகாந்துடன் நாளை நடைபெற இருப்பதாக தகவல்கள் இருக்கின்றன. அதே போல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர்களை சந்திப்பதற்கான முயற்சிகளையும் அவர் மேற்கொண்டு வருகிறார். இந்த 2 கட்சிகளுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்க போகிறது, அதை ஒட்டியே மற்ற கூட்டணி நிலவரங்கள் மாறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றன. இந்த நேரத்தில் பெரிய கட்சிகளாக இருக்கின்ற, முக்கியமான கட்சிகள், பிரதான கட்சிகளாக இருக்கின்ற இந்த கட்சிகளுடைய கூட்டணிகள் தொடர்ந்து இழுபறியிலே இருந்து கொண்டிருக்கின்றன. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் மாற்று அரசியலை முன்வைக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் பலரும் கூட புதிதாக கட்சிகளை தொடங்கி வருகிறார்கள். பல சமூக ஆர்வலர்கள் இன்றைக்கு இந்த தேர்தலில் நேரடியாக தேர்தல் களத்திலும் இறங்குகிறார்கள். ஒரு பக்கம் எந்த கட்சி எந்த கூட்டணியில் அமையும் என்கிற கேள்வி எழுகிறது. இன்னொரு பக்கம் மக்கள் ஆதரவு யாருக்கு இருக்க போகிறது, இந்த பிரதான கட்சிகளுக்கா அல்லது புதிதாக வருகின்ற சமூக ஆர்வலர்கள், மாற்றம் என்கிற சொல்லை முன்வைத்து வருகின்ற அந்த சமூக ஆர்வலர்களுக்கு இருக்க போகிறதா, அவர்களுடைய நிலை என்னவாக இருக்கும் என்பதெல்லாம் தான் இன்றைய விவாதமாக எழுந்திருக்கிறது. நம்முடைய விவாதத்தில் பங்கேற்கிறார்கள் பச்சை தமிழகம் கட்சியின் தலைவர், ஒருங்கிணைப்பாளரும் அதே போல கூடங்குளத்தில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற சமூக செயற்பாட்டாளருமான சுப உதயகுமார், பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து ஊடக பிரிவு தலைவர் SR சேகர், ஓய்வு பெற்ற IAS அதிகாரி தேவசகாயம், அதே போல காங்கிரஸ் கட்சியினுடைய ஊடக பிரிவு தலைவர் கோபண்ணா. அனைவருக்கும் வணக்கம். முதல்ல நம்ம அரசியல் ரீதியா 2 கட்சிகள், இப்ப இந்த 2 தேசிய கட்சிகளுடைய கூட்டணிகளை பத்தி பேசலாம்னு நினைக்கிறேன். SR சேகர், இன்னைக்கு கொஞ்சம் தெம்பா இன்னைக்கு நீங்க வந்திருப்பீங்க, பேசுவதற்கான விஷயங்கள் உங்கள்கிட்ட இருக்கும். கடந்த 10 நாட்களாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிறைய பேசுவதற்கான விஷயங்கள் குறைவாக இருந்தது. என்ன நடக்கிறது? பிரகாஷ் ஜவடேகர் தன்னுடைய வேலையை தொடங்கி இருக்கிறார். 3 நாட்கள்ல எங்களுடைய கூட்டணியை இறுதி செய்து விடுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையான வார்த்தைகள் உங்கள் கட்சி தலைவர்களிடமிருந்து வருகிறது. அதாவது தெம்பா என்னைக்குமே இருந்துகிட்டு இருக்கோம், இன்னைக்கு மட்டும் இல்லை. உங்களுடைய பார்வையில் இன்னைக்கு நாங்களுக்கு தெம்பு ஜாஸ்திங்கிற மாதிரி தோணுது. சந்தோஷம், தெம்பாக இருப்பதாக ஒத்துக்கொண்டு ஒரு மலர்ச்சி உங்க முகத்துல தெரியுது. இல்லை, தொடர்ந்து மலர்ச்சியாக இருக்கிறோம். தாமரை மலர்ந்தே தான் இருக்கும் போதும். இப்போ இந்த பிரகாஷ் ஜவடேகருடைய இந்த விஜயமானது மிக அதிகமாக ஊடகத்தால் இப்போ இன்றைக்கு பேசப்படுகிறது. நான் எடுத்து பார்த்த எல்லா ஆன்லைன் மேகசின்லையும் அதுதான் போட்டுருக்காங்க. இதற்கு முன்னால் இன்றைக்கு வந்தார், விஜயகாந்தை பார்க்க போகிறார், அன்புமணியை பார்க்க போகிறார், பச்சைமுத்துவை பார்த்து விட்டார், இந்த கூட்டணி தொடரப் போகிறது, இது என்ன ஆக போகுது, இந்த பரபரப்பு 2 நாளைக்கு 3 நாளைக்கு இருக்கும். 3 நாளில் பதில் சொல்லுவார்னு சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் சொல்லலை, உங்கள் தலைவர்கள் சொல்கிறாங்க. சரி, அவங்க சொல்லுகிறார்கள். அதனுடைய விளைவுகள் அது இந்த வாரம் முழுசாக ஓடும். இந்த கமல் வாரம்ங்கிற மாதிரி இன்னைக்கு கமல் பிஜேபி வாரம் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ இதற்கு முன்னால் நாங்கள் தொடர்ந்து சொல்லி கொண்டு வருகிறோம். அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி 2014 பாராளுமன்ற தேர்தல் வரை இருந்தது. அதற்கு பின்னால் அவங்க வேலையை பார்க்க போனாங்க. சட்டமன்ற தேர்தல் வருகின்ற போது நாங்கள் சட்டமன்றத்தில் அவங்கவுங்க வேலையை பார்க்க போல விஜயகாந்த் உள்ளிட்டவர்கள் சொன்னது, பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு எங்களை கண்டுக்கவே இல்லை, ஒரு டீ பார்ட்டிக்கு கூட கூப்பிடல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை தான் முன் வச்சாங்க. அவங்களா போயிடல எங்கேயும் வேலையை பார்க்க. இல்லை, அதாவது அது ஒரு செய்தி, அதுவே எல்லா செய்தியும் அல்ல. அவரவர்கள், அதாவது சட்டமன்ற தேர்தலை பொறுத்த மட்டும் நாங்கள் மேஜர் பார்ட்னர் அல்ல. காரணம் இதற்கு முன்னாலே நாங்கள் சட்டமன்றத்திலே எங்களுடைய காலை பதித்து எதிர்கட்சியாக இருந்து ஆளுங்கட்சியாக இருந்து எந்தவித சரித்திரத்தையும் உண்டாக்கவில்லை. அகில இந்திய அளவில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் மற்ற கட்சிகள் இருக்கின்றன. அந்த வகையில் இதை ஒரு கோஆர்டினேட்டராக, ஒரு ஃபெசிலிட்டேட்டராக இருந்து நாங்கள் இப்போது நடத்தி கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே இந்த கட்சிகளோடு எங்களுக்கு தொடர்பு இருந்து கொண்டிருக்கிறது, உறவு இருந்து கொண்டிருக்கிறது. கூட்டணி என்கின்ற உங்களுடைய நோமன்கிளேச்சர் வேண்டுமானால் இல்லாமல் இருந்திருக்கலாம். இப்போது வந்திருக்கிறார்கள், பேசுகிறார்கள், நல்ல முடிவு ஏற்படும். இதைத்தான் நாங்கள் சொல்லுகிறோம். விஜயகாந்த் உங்க அணிக்கு வருகிறாரா? உங்களுடைய சந்திப்பு நடக்கிறதா? அதை பற்றின தகவல் என்ன? இதற்கு முன்னால் நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயத்தை சொல்கிறேன். விஜயகாந்த் தொடர்ந்து பேசி வருவது தான் முதலமைச்சராக வேண்டும் என்பது. அவர் முதலமைச்சர் ஆகுவதற்கு மற்ற கட்சிக்கு போனால், திமுகவுக்கு போனால் ஏற்கனவே 2 முதலமைச்சர் அங்கே ரெடியாக இருக்காங்க.
மக்கள் நல கூட்டணியில போய் நான் அந்த கட்சி கூட்டணிக்காரர்கள் இங்க இல்லை, அதனால் மனதை வருத்தப்படுத்த விரும்பவில்லை, டெபாசிட் வாங்குறதே கஷ்டம் இருக்கிற ஒரு கட்சியில போய் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைத்தால் அவர் ஆட்சிக்கு வந்துடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை அவருக்கு இருக்கு, எங்களுக்கும் இருக்கு. அதனால அந்த நம்பிக்கை மக்கள் நல கூட்டணிக்கு இருக்கு. அதனால அதை விமர்சிப்பதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது. அதனால நான் அது விஜயகாந்துக்கும் தெரிந்த விஷயம். அதனால அவர் அங்க போவார் என்பது ஒருவேளை எழுத்துக்காக கொஞ்ச நாளைக்கு எழுதப்படலாம். கட்சி கூட்டங்கள்ல பேசுற மாதிரியே நம்ம இந்த மேடையிலயும் பேசிட்டு போயிடலாம். நடைமுறை சாத்தியங்களை பார்க்கணும். நமக்கு இருக்கிற வாக்கு சதவீதங்களை எனக்கு தெரிந்த பாரதிய ஜனதா கட்சி பெற்ற வாக்குகளும் தேமுதிக பெற்ற வாக்குகளையும் சேர்த்து நீங்க ஆட்சிக்கு வந்துருவோம் அப்படின்றது எந்த அடிப்படையில பேசுறீங்க? அதற்கு ஒரு பெரிய விளக்கம் சொல்லணும். ஏன்னு கேட்டா இதே விஷயத்தை தான் 2014 பாராளுமன்ற தேர்தலப்ப ஊடகத்தினுடைய மிகப்பெரிய ஜாம்பவான்கள் ராமுல ஆரம்பிச்சு பிரணாய் ராயில் ஆரம்பிச்சு ஒரு பெரிய கூட்டம் போட்டு லைவாக பேசினார்கள். அதற்கு பல்வேறு பெர்முடேஷன் காம்பினேஷன் சொன்னார்கள். இந்தந்த பகுதியில் பிஜேபி இல்லை, இதில் இருக்கு, இதில் கம்யூனிஸ்டுகள் இருக்கு, இந்த ஹிந்தி பெல்ட்டை விட்டால் இவர்களுக்கு வேறு வழி கிடையாது, மொத்த காம்பினேஷனில் இவர்கள் வந்தால் இந்த கட்சி ஆதரிக்க மாட்டார்கள், எனவே உறுதியாக மோடி வரமாட்டார், இதுதான் பேசப்பட்டது. அதனால அதுக்கப்புறம் என்ன நடந்ததெல்லாம் தெரியும். நான் அந்த ஒரு விஷயத்தை நான் தமிழ்நாட்டுக்கு சொல்லவில்லை. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் நாம திரும்ப சொல்லணும். பல்வேறு கருத்து கணிப்புகள்ல 52% 2 கட்சிகளையும் 2 திராவிட கட்சிகள் மக்கள் விரும்பவில்லை என்கின்ற ஒரு செய்தியும் இருக்கிறது. அந்த செய்தி அதற்கு நிச்சயமாக அதுக்கு உயிர் இல்லாமல் இருக்காது. எனவே அது மட்டுமல்ல, அந்த 2 கட்சிகளும் பலகீனம் அடைகிறது என்பதை காட்டுவதற்கு 48% மக்களும் இப்ப பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியை ஆதரிக்க போறாங்க. இல்ல அப்படி நான் சொல்ல வரல. நான் சொல்ல வர்றது அது பலவீனம் அடைந்து வருவது என்பதற்கு உதாரணமாக இதுவரை முதலமைச்சரை பற்றி யோசனை பண்ணாத பல பேர் முதலமைச்சராக வேண்டும் என்கிற வேகத்தில் பேசுவதும் கூட்டத்தை கூட்டுவதும் நடந்து வருகிறது. அதே மாதிரி இன்னைக்கு கூட்டம் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு அனாலிசிஸாக சொல்றேன். அதே மாதிரி அண்ணன் உதயகுமார் இருக்கிறார்கள், பக்கத்தில் பல பேர் இருக்கிறார்கள். புதிய கட்சிகளை துவக்க வேண்டும் என்று சமூக அவர்கள் விரும்புகிறார்கள். இது தேர்தல் என்பது ஒரு தீபாவளிக்கு ஒரு மாசத்துக்கு முன்னால ஸ்வீட் கடை போட்டா ஒரு 11 மாசத்துல இருக்கிறத எடுத்துடலாம் காசு. அது பரபரப்பா பல பேர் போடுவாங்க, சில பேர் வெற்றி பெறுவார்கள், சில பேர் காணாமல் போவார்கள். இன்றைக்கு மற்றவர்கள் அதனுடைய ஆசை அதுவாக இருக்கலாம், நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் இருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த மட்டும் நாங்கள் ஏற்கனவே நல்லுறவோடு இருக்கிறோம், பேச்சுவார்த்தையில் இருக்கிறோம். இன்றைக்கு அது ஒரு நல்ல ஒரு கணிகின்ற ஒரு விஷயமாக முடியலாமே தவிர உங்களுக்கு ஒரு 3-4 நாளைக்கு இன்னும் பரபரப்போடு செய்திகளை கொடுப்போம். ஒரு வாரத்துக்கு வேணுமாலும் அது எக்ஸ்டெண்ட் ஆகலாம். கோபண்ணா, விஜயகாந்த் இப்ப பாரதிய ஜனதா கட்சியோடு தான் இணைகிறார் அப்படிங்கிற நம்பிக்கை வெளிப்படுத்துறார். ஒரு பக்கம் இளங்கோவனும் அவர் நாங்கள் அழைக்கிறோம் அப்படிங்கிறார். வெளிப்படையான அழைப்புகளை தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கிறீங்க. குஷ்பு கூட சொல்லியிருக்காங்க பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி. இப்போ தமிழ்நாட்டு அரசியல் களம் நீண்ட காலமாகவே எந்தெந்த கட்சிக்கு என்ன வாக்கு வங்கின்னு எல்லாருக்கும் தெரியும். விஜயகாந்துக்கு என்ன வாக்கு வங்கி, 2009 நாடாளுமன்ற தேர்தலில் தனியாக நின்ற போது என்ன வாக்கு வங்கி, பாஜக தனியாக நின்ற போது என்ன வாக்கு வங்கி, 2014 கூட்டணியில் பெற்ற வாக்கு வங்கியை மூலமாக பாஜகவினுடைய வாக்கு வங்கியை அளவிட முடியாது. தனியாக நின்ற போது வாக்கு வங்கி, அதே போல் நாங்கள் தனியாக நின்ற போது வாக்கு வங்கி, இப்படியெல்லாம் பார்க்குறப்போ தமிழ்நாட்டில் 4.5 ஆண்டு காலமாக நடைபெற்று வருகிற மக்கள் விரோத அராஜக ஊழலாட்சி அகற்றப்படணும். அந்த அகற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை கடந்த 15 மாதங்களாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் EVKS தலைமையில் கடுமையாக பல முனைகளிலே நாங்கள் போராடி வருகிறோம். அதிமுக அரசியல் எதிர்ப்பு களத்திலே நாங்கள் கடுமையாக அந்த பிரச்சனையை எழுப்பி கடந்த காலத்திலே செயல்பட்டு வரோம். இதற்கு அனுசரணையாக திராவிட முன்னேற்ற கழகம் இன்னொரு பக்கம் திமுகவுடைய தலைவர்களும் அதிமுகவுக்கு எதிராக செயல்படுகிறார். ஆக அதிமுக எதிர்ப்பு அரசியலில் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸும் ஒரு இயல்பான கொள்கை அடிப்படையிலான ஒரு கூட்டணியை நாங்கள் அமைச்சிருக்கோம். ஏற்கனவே 2004 2013 வரைக்கும் 9 ஆண்டு காலம் மத்தியில் ஒரு நிலையான ஆட்சியை இந்த கூட்டணி வழங்கி இருக்கிறது. கடைசியில திமுக காங்கிரஸ் மட்டுமல்ல, மக்கள் நல கூட்டணியும் அதுதான் சொல்கிறது. இப்போது நடந்து கொண்டிருக்கின்ற ஆட்சியை வீழ்த்துவதுதான் எங்கள் நோக்கம் அப்படின்னு பாட்டாளி மக்கள் கட்சி கூட அதுதான் முன்வைக்குது. ஆட்சியை வீழ்த்துவதற்கு குறைந்தபட்சம் ஒரு வாக்கு வங்கி இருக்கணும். அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தயவில்லாமல் எந்த கட்சியாலும் அதிமுக ஆட்சியை அகற்ற முடியாது தமிழ்நாட்டில். நான் கேட்குறேன், விஜயகாந்த் இருக்கார், பாஜகவோட சேர்ந்தா தமிழ்நாட்டில் என்ன வாக்கு வங்கின்னு எல்லாருக்கும் தெரியும். பாஜகவுக்கு என்ன வாக்கு வங்கி, விஜயகாந்துக்கு என்ன வாக்கு வங்கின்னு தெரியும். இரண்டும் சேர்ந்தால் அதிமுகவை அகற்ற முடியாது. அதே போல மக்கள் நல கூட்டணியில் சேர்ந்தாலும் சாத்தியப்படாது. ஆக இதுக்கு அப்பால இருக்கிற ஒரே ஆப்ஷன் அதிமுகவை அகற்ற வேண்டும் என்று விஜயகாந்த் விரும்பினால்
தேமுதிக தொண்டர்கள் விரும்பினால், தேமுதிகவிலே போட்டியிடுகிற வேட்பாளர்கள் விரும்பினால் இருக்கிற ஒரே வாய்ப்பு திமுக காங்கிரஸ் கூட்டணியில விஜயகாந்த் சேருவதை தவிர வேறு வழியே கிடையாது. ஆக அதாவது தமிழக தலைவர் ஒரு பேட்டி கொடுக்கும் போது அதிமுகவுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இடையில மறைமுகமான ஒரு அரசியல் உறவு இருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறீங்க. எந்த அடிப்படையில்? நான் சொல்றேன் விஜயகாந்த் ஒரு முடிவு எடுக்க போறார். அதிமுகவை அகற்றுகிற வகையில் ஒரு முடிவு எடுப்பார். எடுக்கும்போது திமுக காங்கிரஸ் கூட்டணியில சேரக்கூடிய வாய்ப்பு உருவாகும். அப்படி உருவாகிற போது ஏற்கனவே தலைவர் EVK சொல்லி இருக்கிற அந்த கள்ள உறவு என்ன சொல்லிட்டு இருக்காருல்ல, பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும், அது ஆட்சி மட்டத்தில் இருக்கு, கட்சி மட்டத்திலையும் வர வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். அன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு விலகணேசெல்லாம் சொல்லிட்டாரு, பூனைக்குட்டி வெளியே வந்தாச்சு, ஜவடேகர் பேசுறதெல்லாம் இவங்கள பேசுறது அவங்கள பேசி நான் என்ன சொல்றேன், பாஜக கடைசியாக தமிழ்நாட்டில் கதவுகள் திறந்தால் உள்ளே போறதுக்கு தயாரா இருக்காங்க. கதவு திறக்கும் எப்ப திறக்குன்னு தெரியல. ஆக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் நிலைமையை தவிர நாங்க ரொம்ப தெளிவா இருக்கிறோம். நாங்க ஏற்கனவே 9 வருஷம் ஒன்னா இருந்தவங்க, நடுவுல 3 வருஷம் இல்ல, மறுபடியும் சேர்ந்துருக்காங்க. இளங்கோவனுடைய இந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் மட்டும் சொல்லல, நேற்றைக்கு இலகணேசன் அவர்களுடைய பேச்சும் கூட அப்படி இருக்கும்போது அதுக்கான அழுத்தம் கூடிருது. அப்ப நீங்க ஒரு பக்கம் இந்த பக்கம் நீங்க உங்களுடைய பழைய கூட்டாளிகளோட நாங்க பேசுறோம் சொல்லிக்கொண்டு, இன்னொரு பக்கம் ஒருவேளை இவர்கள் நம்ம கூட வரலன்னா அதிமுக ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கணும், நமக்கு இருக்கிற வேற வாய்ப்புகள் குறைவா இருக்கு அப்படிங்கிறதுக்கான இன்னொரு டோரையும் ஓபன் பண்ணி வச்சிருக்கீங்களா? சீச்சி இந்த பழம் புளிக்கும்ங்கிற மாதிரி தான் அண்ணன் பேசிட்டு இருக்காரு, வேற வழி இல்லை. அதாவது எப்படியாவது விஜயகாந்த் போய் விடுவாரோ என்கின்ற பயத்துல தொண்டன்ல இருந்து வேட்பாளர் இருந்து கடைசியில அந்த அவங்களுடைய கழக ஆபீஸ்ல இருக்கக்கூடிய செக்ரட்டரி கூட செய்தி கொடுப்பார் போல இருக்கு. பரவாயில்ல, பாவம் அந்த கண்டிஷன்ல காங்கிரஸ் இருக்கிறது. எங்களை பொறுத்த மட்டும் நீங்க அதிமுகவுக்கு அதாவது ஆப்ஷன் ஓப்பன், கதவுகள் திறந்திருக்கிறது என்பது ஜெனரல் செய்தி, எந்த ஒரு கட்சியும் கொடுக்கிற செய்தி. யார் வர முடியாது என்பதை சொல்லியிருக்கிறார். காங்கிரஸ், திமுக, கம்யூனிஸ்ட், இது தவிர மற்ற எல்லாருக்கும் திறந்திருக்கிறது சொல்லுகிறார். நியாயமான விஷயம். ரெண்டாவது, நான் மட்டும் இல்ல, உலகமே தெரிந்திருக்கிற விஷயம், கூட்டணியை பற்றி தீர்மானம் பண்ணுவது அதிமுக அந்த அம்மா மட்டும்தான். நீங்க சொல்ற கருத்து நான் எடுத்துக்கிறேன். அப்ப ஏன் அந்த முரண்பட்ட கருத்துக்கள் வருது? அவர் சொல்லி உடனே ஒரு 4-5 மணி நேரத்துல தமிழிசை மறுக்கிறாங்க, நாங்க அதிமுகவோட பேசல, நீங்களே பலமுறை நம்ம மேடையில பேசியிருக்கோம், இந்த இடத்துல பேசியிருக்கிறோம், திமுக அதிமுகவுக்கான மாற்றாக பாரதிய ஜனதாவுடைய கூட்டணி அமைப்போம். அதாவது இப்ப கடந்த சில நாட்கள்ல அப்படியே டோன் ஆகி நீங்க அதிமுகவுக்கும் ஆப்ஷன் ஓபன் பண்ணிக்கலாமே, அதுல என்ன தப்பு அப்படின்னு கேக்குறது. அதிமுகவோட நாங்கள் பேசுவதோகவோ அல்லது பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்போது இலகணேசன் சொல்லல, இவங்க பேச பண்ண முடியாது, ஒரு வாய்ப்பை நிராகரிக்க முடியாது. சாதாரணமான விஷயம் தானே அது, ரூல் அவுட் பண்ண முடியாது. எதிரிகள் யாருங்கிறதே சொல்லிட்டோம், யாரும் சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டோம். அதுதானே தவிர மகாமகம் முடிந்து 4 நாட்களுக்கு பிறகு மகாமகத்துல தமிழக அரசு சிறப்பான நடவடிக்கைகள் எடுத்திருக்குன்னு பாராட்டுதலோடு தான் இந்த கருத்தை முன்வைக்கிறாரு. அதாவது பாராட்டுதல்கள் சொல்லுவதன் மூலமாக உடனே கூட்டணி ஏற்பட்டுறாது. கூட்டணி ஏற்படுதுன்னு நம்ம சொல்லலாம். அதுக்கு அதிமுக முதல்ல அந்த முடிவு எடுக்கணும். இருக்கிற நிலைமையில அதிமுக அந்த முடிவு எடுக்குதாங்கிறது இப்ப இருக்கிற உங்களுக்கு முன்னாடி டிசம்பர் மாசம் 15ஆம் தேதி 2013 பொதுக்குழுவை கூட்டி காங்கிரஸ் பக்கத்தில் யாருமே குறுக்க போக முடியாத அளவுக்கு அமிலங்களை வீசியது திமுக. அதே அளவுக்கு பதில் அமிலங்களை வீசியவர் இவர்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். எங்களை பண்டாரம் பரதேசின்னு சொன்ன திமுக பின்னாலே ஒன்று சேர்ந்தது. எங்களுக்கு தெரியாத தொல்காப்பியங்களில் இருந்து எங்களை புகழ்ந்தவர்கள் அவர்கள். எனவே அரசியல்ல இதே மாதிரியாக சேர்கின்ற போது ஒரு நடமும் கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிற வைகோவை கூட நாங்கள் அழைப்பதற்கு பேசுவதற்கு தயார் இன்னைக்கு பொன் ராதாகிருஷ்ணன் பேட்டி கொடுக்கல. அதைத்தான் சொல்றோம். அதாவது ஆப்ஷன் ஓபன்ங்கிறது அது எங்களுக்கு ரொம்ப கிளியரா சொன்னது. மக்கள் நல எங்களுக்கு யார் எதிரி, ஆனால் அதுலயும் பொன் ராதாகிருஷ்ணன் வைகோ வந்தால் பேசலாம்ன்றாரு. இன்னொரு தலைவர் விடுதலை சிறுத்தைகளை கூட நாங்கள் ஏற்க தயார் அப்படின்னு நேற்றுக்கு பேசுறாரு. அப்ப எந்த இடத்துல குறைந்தபட்சமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு யாராவது ஒருத்தர் வந்தா போதும் அப்படிங்கிற நிலைக்கு தள்ளப்பட்டு அல்ல. அதாவது இதுல என்ன தவறு இருக்கிறதுன்னு கேக்குறேன். அதாவது கொள்கை ரீதியான முரண்பாடு, இது கூட்டணியில் கொள்கையெல்லாம் கிடையாது, ஒரே கட்சி ஆயிடும், ஒரு கட்சி தான் இருக்க முடியும் கொள்கை இருந்தால். இதே மாதிரியாக எங்களுக்கு ஆப்ஷன் ஓபன்ங்கிறத சொல்லுகிறோம். நீங்க என்ன சொல்ல வரீங்க, நீங்க சேரக்கூடாது, உங்களுக்கு இவ்வளவுதான் லிமிடெட்,
இதுக்கு மேல வேற கட்சியெல்லாம் புடிச்சு இழுக்க கூடாது என்று காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாம் அதே மாதிரி கவலைப்படுகிறார் காங்கிரஸ்காரர். அவர் ஏதோ கேள்வி கேட்கல. இத்தனை நாள் வரைக்கும் இவ்வளவு நாள் காத்துக்கிறீர்கள் அல்லவா? யாருமே வரல உங்களுக்கு. ஊடகத்துறை பாஜக ஊடகத்துறை தலைவருக்கு ஒரு கேள்வி. அதாவது விஜயகாந்த் வந்து எங்களுடைய ஒரே நோக்கம் அதிமுக ஆட்சியை அகற்றுவது. பாஜக அவர்களோடு சேர விரும்புகிறது என்று சொன்னால், உண்மையாக விரும்புகிறது என்று சொன்னால், அதிமுக ஆட்சியை அகற்றுவதுதான் எங்கள் நோக்கம், அதற்காக ஒரு அணி அமைப்போம் என்று தமிழக பாஜக தீர்மானம் நிறைவேற்றுமா, ஜவடேகர் அறிவிப்பாரா? அதை பற்றி எல்லாம் கவலைப்பட வேண்டியது விஜயகாந்த். நீங்க ஏன் கவலைப்படலீங்க? இவங்க நம்ம பேசல, மற்றவங்க பேச பதில் சொல்லுங்க. அதாவது இத்தனை இவ்வளவு மோசமான அதிமுக ஆட்சியை வெளியேற்ற வேண்டும் என்பதற்காக ஒன்று சேர வேண்டுமா? இதை விட மோசமான ஆட்சியை கொடுத்தவர்கள் அதிமுக ஆட்சியை சொல்லுகிறார்கள். நாங்க ரெண்டு கட்சியுமே சமதூரத்துல வச்சுதான் பேசணும், காங்கிரஸ் உட்பட. அதிமுக பக்கத்துல தான் வச்சிருக்கீங்க. நம்ம பேசுவோம், தொடர்ந்து பேசுவோம். இந்த ஒரு ஓய்வு பெற்ற அதிகாரியா, நீங்க அதிகாரியா மட்டும் இல்ல, நிறைய கட்சிகளுக்கான அல்லது ஒரு மாற்று அரசியலை முன்னெடுக்கணும்னு முன்வைக்கிற பலருக்கும் கூட நீங்க ஒரு ஆலோசகரா இருந்துட்டு இருக்கீங்க. அந்த அடிப்படையில் இன்னைக்கு இந்த மெயின் ஸ்ட்ரீம்ல இருக்கிற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், அதுவும் எல்லா தேர்தல்களையும் நம்ம பார்த்துருக்கிறோம், கொள்கைங்கிறதுலாம் பின்னாடி தான் இருக்கும், தேர்தல் கூட்டணியில எந்த பல சமரசங்களை செய்வாங்க. ஆனால் இந்த முறை இந்த சமரசங்கள் எல்லைக்கு அப்பாற்பட்டு போயிருக்குதா? எந்த விதமான எல்லைகளும் இல்லாம எல்லா சமரசங்களுக்கும் தயார் அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டாங்களா? என்ன பொறுத்தமட்டில் தமிழ்நாட்டில் இப்போ இருக்கிற அரசியல் கட்சிகள் கூட்டணி இஸ் பிகம் டோட்டலி இரலவெண்ட். அதை பற்றி நான் பேச விரும்பல. எனக்கு புரியாத காரியத்தை நான் பேச முடியாது. ஆனால் தமிழ்நாட்டுக்கு இன்றைக்கு தேவை அரசியல் கட்சி கூட்டணி அல்ல, வாக்காளர் கூட்டணி. வாக்காளர் தான், மக்கள் கூட்டணி தான் இன்றைக்கு தேவை. ஏன்னா கடந்த 30-40 வருஷமாக நடக்கிற அராஜகம், ஊழல், அசிங்கம் எல்லாம் மாற வேண்டும். தமிழ்நாடு தலைகுனிந்து நிற்கின்றது. பாரதியார் சொன்னார், தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நாடா. இப்போ தலைகீழ மாறி போச்சு 40 வருஷத்துல. தமிழன் என்று சொல்லடா தலை குனிந்து. டெல்லிக்கு போகிறதுக்கே பயமா இருக்கு. நான் டெல்லி பக்கத்தில் வாழ்ந்தவன். எவ்வளோ பெருமையாக தமிழர்னு அப்படியே பெருமையாக பார்ப்பாங்க. இப்போ டெல்லி போனாலே கேவலமாக பார்க்குறாங்க. அந்த மாதிரி சிச்சுவேஷன் ஆனதுனால இப்போ அரசியல் கட்சி என்ன வேணாலும் கூட்டணி பண்ணிட்டு போட்டோம். இல்ல, நீங்க பேசுறது எல்லாமே பொதுமக்கள் பலருடைய நடைமுறையில இருந்து பேசுறீங்க, ஒரு கற்பனையில பேசுறீங்க. கற்பனை கிடையாது. அரசாங்கத்தை உருவாக்குவதோ அரசியல் கட்சிகளை பதவிக்கு கொண்டு வருவதோ மக்கள், வாக்காளர்கள், அரசியல் கட்சிகள் அல்ல. அவங்களாக அவங்க பதவிக்கு வர முடியாது. அதனால தான் இளைஞரோடு சேர்ந்து நான் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா, நாங்கள் எல்லாம் ஒரு வாக்காளர் கூட்டணி உருவாக்குறோம். அதாவது நீங்கள் வந்து இந்த ஊழலுக்குள்ளே வராதுங்க, பணம் வாங்கிட்டு ஓட்டு போடாதுங்க, சாராயம் குடிச்சிட்டு ஓட்டு போடாதுங்க, பிரியாணி சாப்பிட்டு ஓட்டு போடாதுங்க. இண்டிபெண்டாக திங்க் பண்ணி என்ன ஆப்ஷன் இருக்கோ அதில் நீங்கள் கேட்குற கேள்வி என்னென்னா, இப்போ சமூக ஆர்வலர்கள் உள்ள வருகிறாங்கல்ல, அவங்க வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு உருவாக்கணும். எப்படி வாய்ப்பு உருவாக்குறது? சும்மா இருந்தால் உருவாகாது. எலெக்ஷன் வந்து, தேர்தல் வந்து லெவல் பிளேயிங் ஃபீல்ட், சமதளம் உருவாக வேண்டும். சமதளம் உருவாக வேண்டியதா அப்போது 2 டீமும் ஈக்குவலாக விளையாட முடியும். அல்லது இப்படி இப்போ என்னென்னா ஒரு கட்சி அரசியல் ஆட்சி பலம் இருக்கு. லெவல் பிளேயிங் ஃபீல்ட் பத்தி சொல்றீங்க. இன்னைக்கு பெரிய கட்சிகள் கொடுக்கிற விளம்பரங்களுக்கான பணத்தை முதல்ல இந்த மாதிரியான அமைப்புகள், புதிதாக வருகிறவர்கள் அதெல்லாம் வந்து செய்ய முடியுமா? அவர்களுக்கு கிடைக்கிற அந்த வாய்ப்பு வசதிகள் அது ஒண்ணுமே கிடைக்குமா? அது தேவையில்லை. பார்ட்டிக்கு இடையிலே இல்ல, அது தேவையில்லைன்னு கொண்டு வரோம். நான் தான் கம்ப்ளீட் ஜஸ்ட் கிவ் மீ 1 or 2 minutes. இப்போ இன்னைக்கு வந்து ஒரு கட்சி பதவியில் இருக்கு, அவங்களுக்கு பதவி பலமும் இருக்கு, பண பலமும் இருக்கு. என்ன ஒரு பிரதான கட்சி பதவி இல்லாமல் இருக்கலாம், இன்டைரக்டா பதவியில் இருக்கிறாங்க, பண பலமும் இருக்கு. மற்ற கட்சிகளுக்கு ஏதோ கொஞ்சம் அவங்களுக்கு ரிசோர்சஸ் இருக்கு. அதனால இப்போ என்னன்னா லெவல் பிளேயிங் ஃபீல்டே இல்லை. எலெக்ஷன் கமிஷன் இவ்வளவு தூரம் ட்ரை பண்றதும் கூட லெவல் பிளேயிங் ஃபீல்டு கிரியேட் பண்ண முடியல. மக்களால் தான் கிரியேட் பண்ண முடியும், வாக்காளர் தான் லெவல் பிளேயிங் ஃபீல்டை கிரியேட் பண்ண முடியும். அந்த கூட்டணியில் தான் நாங்கள் பாடுபட்டு இருக்கோம். இளைஞரோட சேர்ந்து நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி வரும்போது தான் இப்போ உதயகுமார் மாதிரி கட்சிகள்லாம் வரும்போது லெவல் பிளேயிங் ஃபீல்டு வந்தால் தான் அவங்க வந்து அரசியல் வர முடியும். இது பண்ண வேண்டியது வாக்காளர்கள், மக்கள். அவங்க நினைச்சாங்கன்னா லெவல் பிளேயிங் உருவாக்கும், அவங்க பணம் வாங்க மாட்டோம், சாராயம் குடிக்க மாட்டோம், அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து ஓட்டு போட மாட்டோம், டிசைட் பண்ணி மெரிட்டில் ஓட்டு போடுவாங்கன்னா இந்த சமூக ஆர்வலர்கள், அதாவது இப்போ ஒரிஜினலாக பாலிட்டிக்ஸ் கான்செப்ட் என்ன? நம்ம பழைய காலத்து அரசியல்வாதிகள்லாம் எவ்வளோ தூரம் சமூகத்தில் சேவை செய்து விட்டு தானே அரசியலுக்கு வந்தாங்க. இப்போ ஒரேடியாக வந்து நான் அடியாள், நான் 3 கோடி செலவு பண்ணால், நான் 5 கோடி செலவு பண்ணுறேன், 10 கோடி செலவு பண்ணுறேன், அரசியலுக்கு வந்துடுறாங்க. இதான் அரசியல்.
நம்ம பேசலாம் சார், தொடர்ந்து பேசுவோம். உதயகுமார், நீங்க ஏற்கனவே தேர்தல் களத்திலேயே இறங்கியிருக்கீங்க. சமூக செயற்பாட்டாளராக இருக்கிறதுக்கும் இதுக்குமான அந்த வித்தியாசம் நீங்க ஏற்கனவே உணர்ந்திருப்பீங்க. பெரிய கட்சிகள் அல்லது இது மாதிரி ஒரு மெயின் ஸ்ட்ரீம்ல இருக்கிற கட்சிகள் இப்படியான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கும்போது இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? மக்கள் எப்படி எடுத்துக்கிறாங்க? உங்க பார்வை என்னவா இருக்குது? அதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் களத்தை பார்க்கும்போது அழுறதா சிரிக்கிறதான்னு தெரியல. கடைந்தெடுத்த சந்தர்ப்பவாதம், எந்த விதமான கேவலமும் இன்றி கொள்கையற்ற ஏராளமான முரண்களை கொண்ட கூட்டணிகள் அமைப்பது தான் இங்கே ஒரு முக்கியமான விஷயமாக இருக்குதே தவிர இந்த கேமில் மக்கள் எங்கேயுமே இல்லை. மக்களை பற்றி, மக்களுடைய நிகழ்காலத்தை பற்றியோ வருங்காலத்தை பற்றிய கவலையோ கரிசனமோ எதுவுமே கிடையாது. யார் கூட கூட்டணி சேர்ந்து எப்படி இந்த பதவியை பிடிக்கிறது, இந்த 4%, 3% சதவீதத்தை தான் பற்றி பேசுகிறாங்களே தவிர மக்களை பற்றி கவலைப்படலை. சுயநலவாதம், பிழைப்புவாதம், சந்தர்ப்பவாதம். இதில் சில கட்சிகளை பார்த்திங்கன்னா இப்போ 2 தேசிய கட்சிகள் தான் அங்கே இருக்கிறாங்க. இந்த 2 தேசிய கட்சிகளுமே தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் பெரிய சக்திகள் கிடையாது. முக்கியமான சக்திகளாக பார்க்கப்படுகிற அதிமுகவும் திமுகவும் கடந்த 50 ஆண்டுகளாக தமிழ்நாட்டை ஒரு மிக மோசமான அவலத்துக்குள் தள்ளி வச்சிருக்கிறாங்க. மிக மோசமான அவலம். இதற்கு மாற்றாக வந்தேன் என்று சொல்லக்கூடிய 3வது கட்சியாக பார்க்கக்கூடிய தேமுதிக இதை விட மோசமாக இருக்குது. அவருக்கு பின்னாடி அத்தனை பேரும் ஏதோ அவர் பெரிய தேவதூதர் மாதிரியும் மிகப்பெரிய கொள்கையோடு இருக்கிறவர் மாதிரியும் ஏதோ ஒரு தெளிவோடு இருக்கிற மாதிரியும் அவர் பின்னாடி போகிறாங்க. பார்த்தீங்களா, தமிழ்நாட்டு அரசியலுடைய அவலத்தின் மிகப்பெரிய அவமான சின்னம் இந்த தேமுதிக. எந்த விதமான கொள்கையும் கிடையாது, எந்த விதமான கோட்பாடும் கிடையாது, அரசியல் புரிதலும் கிடையாது. அந்த அவரை பத்தி தனிப்பட்ட முறையில் நான் தாக்க விரும்பல. ஆனாலும் இல்ல, நம்ம அரசியல் ரீதியான விமர்சனங்களை தான் முன்வைக்கிறோம். ஆனாலும் கூட பிரதிநிதியில என்னோட கேள்வி இருக்கிறது, நீங்க இதெல்லாம் சொன்னாலும் கூட நடைமுறையில இன்னைக்கு வந்து வெற்றி அப்படிங்கிறது தான் தேர்தல் அரசியலை பொறுத்த வரைக்கும் முக்கியமானதாக இருக்கிறது. அந்த வெற்றிக்கான அந்த எல்லைக்கோட்டை தொடுவதற்கு யாரெல்லாம் கூட இருந்தா நாங்க அப்படி பயனுள்ளதாக இருக்குங்கிறது தான் இப்ப இருக்கிற கட்சிகளுடைய பார்வையாக இருக்கிறது. அப்ப அந்த நிலையில போகும்போது தான் விஜயகாந்துக்கான தேவையும் அல்லது அவருக்கான அந்த வேற வலிமையும் கூடுதா? இல்ல, நாங்க மாற்று அரசியல் பேசக்கூடியவங்க நாங்க எப்படி வெற்றியை பார்க்கிறோம்னா மக்களுடைய நல்வாழ்வு, மக்கள் சுபிட்சமான மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ வைப்பதுதான் அரசு இயல். ஆனா இங்க நடப்புறது வந்து கூட்டணி இயல். இந்த மக்கள் பாருங்க, இன்னைக்கு பாருங்க தமிழ்நாடு முழுக்க ஏராளமான பிரச்சனைகள். கூடங்குளத்தில் 2 அணுமின் நிலையம் வேண்டாங்கிறோம், அவங்க இன்னும் 4 கட்டுவாங்கிறாங்க. கல்பாக்கத்தில் ஏராளமான திட்டங்கள். தமிழ்நாட்டுக்கே உணவு தரக்கூடிய காவிரி டெல்டால நிலக்கரி எடுக்க போறோம், மீத்தேன் எடுக்க போறோம். தேனி மாவட்டத்தில் நியூட்ரினோ திட்டம், கெயில் 7 மாவட்ட விவசாயிகளுடைய வாழ்க்கை அளிப்பதற்கான ஒரு திட்டம். இது பற்றி அதிமுக முதல்வர் ஏதாவது பேசுறாங்களா? கிடையாது. திமுக தலைவர் ஏதாவது பேசுறாரா? கிடையாது. தேமுதிக தலைவருக்கு இதை பத்தி ஏதாவது தெரியுமா? தெரியாது. இவங்க எல்லாம் பண்றது தான் முதல்வர் அமைச்சராகணும், அதிகாரத்தை தான் தக்க வச்சிருக்கணும் அல்லது தன் கைக்குள்ள எடுக்கணும். தொடர்ந்து பேசலாம். நீங்க குறிப்பிடுகின்ற இந்த சந்தர்ப்பவாத அரசியலோ அல்லது நீங்க பல வார்த்தைகள் அதை போட்டீங்க. இந்த அரசியல் எல்லாம் செய்கின்றவர்களாக நீங்க குறிப்பிடுபவர்கள் தொடர்ந்து மக்களுடைய ஆதரவையும் பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க வாக்குகளாக. ஆனால் நீங்க மக்களோடு சேர்ந்து போராட்ட களத்திலேயே இருந்து கூட நீங்க தேர்தல் அரசியல் இருந்த போது உங்களுடைய அனுபவம் என்பது எப்படி இருந்தது? நம்ம பார்க்க 1.5% வாக்குகள் தான் பெற முடிந்தது. உதயகுமார், நம்ம இடைவேளைக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தோம். நீங்க முன்வைக்கிற இந்த மாற்று அரசியல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல பல பேர் இந்த முறை புதிதாக அரசியலுக்கு வர்றாங்க. ஒவ்வொரு தேர்தலையும் கூட அது மாதிரி நிறைய பேரை பார்க்க முடியுது அப்படிங்கிற ஒரு கருத்தை சேகர் முன் வச்சாரு. அவர் சொல்ற கருத்துக்கு நம்ம எதிர்கருத்துக்கள் உங்கள்கிட்ட வாங்க வேண்டியிருக்கிறது. அது ஒரு புற்றீசல் போல வராங்க, ஒரு ஸ்வீட் ஸ்டால் நடத்துறதுக்கு, இனிப்பு கடையை நடத்துறதுக்கு வந்துட்டு போயிடுறாங்கிற மாதிரியான சில கருத்துக்களை முன் வச்சார். அதுக்கு முன்னாடி இன்னைக்கும் கூட இப்போது அப்துல் கலாமுடைய முன்னாள் ஆலோசகர் பொன்ராஜ் அரசியல் இறங்குவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். கட்சி உள்ளிட்ட விஷயங்களை நாளைக்கு அறிவிக்கிறேன்றார். இவங்க எல்லாமே நீங்க எல்லாருமே சொல்றது மாற்று அரசியல் அப்படிங்கிறது. இப்ப இருக்கிற அரசியல் என்பது முழுக்க மக்களுக்கு விரோதமானதாக இருக்கிறது அல்லது அந்த கட்சிகள் தங்களை வளர்த்துக் கொள்வதற்காக இருக்கிறது அப்படிங்கிறீங்க. ஆனால் இதையெல்லாம் சொல்லிக்கொண்டு எனக்கு தெரிந்து MS உதயமூர்த்தி காலத்திலிருந்தே மாற்று அரசியலை பத்தி அல்லது ஒரு குட் கவர்னன்ஸை பத்தி பேசுறது, ஊழலுக்கு எதிரான அப்படிங்கிறது எல்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது சமீபத்தில் இந்த தலைமுறையில பார்த்தா. ஆனால் இந்த மாற்று அரசியல் என்பது எந்த தேர்தலையுமே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவே இல்லை இது வரைக்கும். அதாவது ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, டயப்பர்ஸ் அண்ட் பாலிட்டிஷியன்ஸ் ஹாவ் டு பி சேஞ்ச்டு ஆஃபன். அல்லது நோய் வந்துடும் குழந்தைக்கு, அதே மாதிரி சமூகத்துக்கும் நோய் வந்துடும். இந்த பெரிய பெரிய கட்சிகள் இருக்காங்க பாருங்கள், இவங்களால் இன்னைக்கு நோய்கள் எல்லாம் புறையோடி போய்
அசிங்கமாய் கிடக்குது இந்த சமூகம். அதனாலதான் ஒவ்வொரு 5 ஆண்டுக்கு ஒரு முறை ஆட்சியா மாத்திட்டு இருக்காங்க. ஆட்சியை மாத்திரம் அந்த ஆட்சி பிஜேபி போய் காங்கிரஸ் போய் பிஜேபி வருது, திமுக போய் அதிமுக வருது, இவங்களுக்குள்ள எந்த வேறுபாடும் கிடையாது. இவங்க எல்லாம் ஒரே இதுதான். இப்போ புதிய தலைமுறை அரசியலை முன்னெடுப்பதற்கு புதிய தலைவர்கள் தேவை. நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய பேர் வராங்க. அந்த நிறைய பேர்லேயும் சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஆளுமையை மட்டும் முன்னிறுத்துறாங்க, அல்லது ஒரே ஒரு பிரச்சனையை மட்டும் முன்னிறுத்துறாங்க. ஊழல் இதுதான் பிரச்சனைங்கிறாங்க. சிலர் மதுவிலக்கு தான் மது தீமை தான் பிரச்சனைங்கிறாங்க. அப்படிப்பட்ட இது இல்லாமல் ஒரு சித்தாந்தம், ஒரு அடிப்படை சித்தாந்த வடிவத்தில் ஒரு அரசியலை முன்னெடுப்பதும், ஒரு கூட்டு தலைமை, கூடி முடிவெடுக்கும் தன்மை, ஒரு புதிய அரசியல் கலாச்சாரம் கொண்டு வருவது இன்றைய தேவையாக இருக்கிறது. எத்தனை பேர் வரலாம், வர்றது வந்து ஆரோக்கியமாக இருக்கிற கட்சிகள்லையுமே கூட நீங்க சொல்ற நீங்கள் எதிர்க்கிற கட்சிகள், இந்த கட்சிகள் எல்லாத்துக்குமே குறைந்தபட்சமான சித்தாந்த ரீதியான கொள்கைகள் இருக்கின்றன. அது செயல்படுறாங்களா இல்லையாங்கிறது வேற. ஆனால் ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு சித்தாந்தத்தை கடைபிடிச்சு சித்தாந்தமே இல்ல. இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அண்ணா வழியில் அயராது உழைப்போம்ங்கிறது திமுகவினுடைய சித்தாந்தம். அண்ணா வழின்னா என்ன? இவங்க என்ன அயராது உழைச்சாங்க 50 வருஷம்? அதனால யாருக்கு என்ன லாபம்? தமிழ்நாட்டுக்காரன் இன்னைக்கு ஒரு ஆர்டிஓ ஆஃபீஸில் போய் உங்களுக்கு ரோட் டேக்ஸ் கட்டணும்னு நீங்கள் ஒரு புரோக்கரை பிடிச்சி லஞ்சம் கொடுத்து தான் கட்ட வேண்டி இருக்குது. என்ன பள்ளிக்கூடங்கள் எல்லாம் திராவிட இயக்கங்கள் முன்வைப்பது சமூக நீதி அப்படிங்கிறது. அந்த சமூக நீதிக்கான பல்வேறு பிரச்சனைகளை அவங்க எடுத்து செய்திருக்கிறாங்களா இல்லையா? என்ன சமூக நீதியை இப்ப கண்டுட்டோம்? என்ன ஏற்றத்தாழ்வுகளை குறைச்சிருக்காங்க இவங்க? என்ன சமூக நீதி? மோசமான நிலைமையில தான் தமிழ்நாடு இருக்குது. அதாவது நான் இடைவேளைக்கு முன்னாடி கேட்டேன் உங்கள்கிட்ட, நீங்க வந்து மற்றவர்களை விட அதிகமான பங்களிப்பை செய்தவர். நேரடியாக களத்துல இறங்கி போராட்டம் நடத்தினீங்க. 1000 நாட்களுக்கு மேல அந்த மக்களோட போராட்ட களத்திலே இருந்தீங்க. அப்படி இருந்த ஒருத்தருக்கே கூட மக்களுடைய ஆதரவு வாக்குகளாக வரவில்லை. அதாவது அதை எப்படி புரிஞ்சுக்கணும்? ஒரு அரசியல் கலாச்சாரம் இன்னைக்கு கட்டமைக்கப்பட்டிருக்குது. எப்படின்னா குறிப்பா தமிழ்நாட்டில் இந்த மாதிரி வெற்று பேச்சு, வெறும் வீண் வரட்டு வாதங்கள், மக்களுக்கு இலவசங்களை கொடுத்து இதுதான் ஆட்சி. அரசியல்ங்கிறது மக்களுக்கு இலவசம் கொடுப்பதும் மக்களை திசை திருப்புவதும் ஏமாற்றுவதும் தான் அரசியல் ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. தமிழ் மக்கள் ஒரு 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 2-3 தலைமுறையை கெடுத்து வச்சிருக்கிறாங்க. இவங்களுக்கு நம்ம புதிய ஒரு அரசியல் கல்வியை கொடுக்க வேண்டி இருக்கிறது. அரசியல் வந்து இவங்களெல்லாம் நீங்கள் கடவுள்களை பார்க்க வேண்டியதில்லை, இவங்கெல்லாம் வேலைக்காரங்க, நீ சொன்னதை செய்ய வேண்டிய வேலைக்காரங்கிற புரிய வைக்க வேண்டியிருக்கு. காமராஜர் காலத்தில் நான் அவர் பக்கத்தில் அவர் சட்டை என் உடம்புல படுற மாதிரி நான் பக்கத்தில் நின்றுருக்கேன். இன்னைக்கு எந்த தலைவர் கூட நீங்கள் பக்கத்தில் கவுன்சிலர் பக்கத்திலே நிற்க முடியும்? கவுன்சிலர் பக்கத்தில் நிற்க முடியாது. அந்த அளவு அந்நியப்பட்டு சென்னை மாநகரம் தண்ணிக்குள்ள தத்தளிக்குது. முதல்வருக்கு வீட்டை விட்டு வெளியே வர முடியல. பிரதமர் 1 மாசம் கழிச்சு வர்றாரு. இல்ல 1 மாசம் கழிச்சு வந்தார். தேசிய பேரிடர் அறிவிக்க முடியல. வட இந்தியாவில் ஏதாவது நடந்துச்சு. இதுதான் இந்த தலைவரை, ஒரு தலைவர் மனசுக்கு பிடிச்சாச்சுன்னா அவரை தூக்கி வச்சு ஆடுறது, இது ஒரு கலாச்சாரம். ஒரு அசிங்கமான ஒரு அரசியல் கலாச்சாரத்தை தமிழ்நாட்டில் தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறாங்க. இதுல எங்களை போன்றவர்களுக்கு ஓட்டு கிடைக்கலன்னு சொன்னீங்க, உண்மை. ஆனா நாங்க வந்து இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்புக்குள்ள நாங்க சிக்கி தவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நீங்க பார்க்கலாம். எங்கள் கன்னியாகுமரி தொகுதியில் நான் நாடாளுமன்ற தேர்தலில் நிற்கும்போது அங்கே யார் யார் பிரச்சாரம் பண்ணுறாங்க? காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவி சோனியா காந்தி வராங்க, நரேந்திர மோடி வராரு. அந்த கேண்டிடேட்ஸ்கள் எல்லாம் மிகப்பெரிய பணமும் எல்லா அரசியல் வசதிகளும் உள்ளவங்க. நாங்கள் ஒரு சின்ன அது அவங்களுக்கு எந்த விதத்தில் நாங்கள் நேருக்கு நேர் நின்று மோத முடியாத ஒரு சூழலை தான் நாங்கள் அந்த தேர்தலை எதிர்கொண்டோம். தமிழ் மக்களுக்கு தெளிவாக தெரியுது இவங்க நடந்து கொண்டு இருப்பது ஒரு அசிங்கமான அவலமான ஒரு அரசியல் என்பது தமிழ் மக்களுக்கு தெரியுது. இதை எடுத்து சொல்லக்கூடிய வல்லமை, அதனுடைய அந்த வாய்ப்புகள் எந்த ஒரு இப்ப நீங்க ஒரு தேர்தல்ல உடனடியா, அதுவும் தேர்தல் நேரத்துல அந்த அரசியல்ல களமிறங்குறதுன்னு இருக்குதுல்ல, அதை எப்படி நான் புரிஞ்சுக்க முடியும்? நீங்க இது தேர்தல் கட்சி ஒரு கட்சியாக உருவாக்கி ஒரு 5 ஆண்டு காலம் நீங்க வந்து களத்துல வேலை பார்த்து அதுக்கு பிறகு தேர்தல் அப்படிங்கிறது ஒரு இதா எடுத்துக்க முடியும். அரசியல்ல நீங்க அரசியல் இப்போ தேர்தலுக்கு ஒரு 2 மாதம் முன்னாடி அல்லது 5 மாதங்களுக்கு முன்னாடி ஒரு கட்சியா தொடங்கி உடனடியாக என்ன மாற்றத்தை கொண்டு வந்துரும்? அது நல்ல நியாயமான கேள்வி, நான் ஒத்துக்கிறேன். நாங்க வந்து இப்போ உடனடியா 234 தொகுதிகளையும் வேட்பாளர்கள், நீங்க உங்களை மட்டுமே நான் வைத்து பேசல, புதிதாக மாற்றத்தை சொல்லிக் கொண்டு வருகின்ற சமூக செயற்பாட்டாளர்கள் அத்தனை பேருக்குமான கேள்வியாக தான். மற்றவங்களுக்காக நான் பதில் சொல்ல முடியாது. எங்களை பொறுத்த வரைக்கும், பச்சை தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நாங்க என்ன நினைக்கிறோம்னா, நாங்க வந்து ஒரு போராட்ட களத்துல இருந்து வரோம். ஒரு மாற்று எரிசக்தி கொள்கை, மாற்று பொருளாதார கொள்கை, ஒரு மாற்று அரசியல் தேவைங்கக்கூடிய பின்னணியிலிருந்து நாங்கள் வரோம். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நாங்கள் 234 தொகுதிகளிலையும் போட்டி போடலை. நாங்கள் வந்து ஒரு அடுத்த தலைமுறை தலைவர்களை உருவாக்குவது தான் எங்களுடைய லட்சியம். அது நோக்கம். பதில் சொல்லணும். அதாவது உதயகுமார் அவர்கள் ஒரு பிரச்சனையில அவர் ஒரு கொள்கையை ஏற்றுக்கொண்டு அதற்காக போராடினார், நான் இல்லைன்னு சொல்ல. அதே நேரத்தில் வளர்ச்சிக்கு எதிராக
அந்த கூடங்குளம் மட்டும் இல்ல, எங்கெங்கு வளர்ச்சி திட்டங்கள் இருக்கோ அந்த திட்டங்களுக்கெல்லாம் பெரிய கட்சிகள் இப்படிதான் வந்து மாற்றத்தை சொல்லி கொண்டு வருகின்றவர்கள் மக்களுடைய பிரச்சனைகளை முன்வைக்கிறாங்க. இப்படியான ஒரு பிராண்டை நீங்க create பண்ணி வளர்ச்சி பண்றாங்க. ஐயா, தயவு செய்து பாருங்க, இது தவறான வாதம். காவிரி டெல்டால இருக்கக்கூடிய நிலப்பாடான பிரச்சனைகள் எடுக்க போறோம். அது வளர்ச்சியா? மீத்தேன் வளர்ச்சியா? அவர் பேசி முடிச்சோன்னே நீங்க பேச ரெண்டு பேரும் வளர்ச்சிங்கிறது நான் சொல்றேன் கருத்தை நான் சொல்றேன். இந்த நாடு வளர்ச்சி பற்றி சொல்லுங்க. நான் சொல்றேன், இந்த நாடு புதிய பொருளாதார கொள்கை அறிமுகப்படுத்த பிறகு 1991 அதற்கு பிறகு இந்த 10 ஆண்டு காலம் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில ஏற்பட்டிருக்கிற வளர்ச்சியை நாட்டு மக்கள் ஒரு வளர்ச்சி கிடையாது. நான் சும்மா இருந்தேன். உதயகுமார் பேசும்போது நான் அமைதியா கேட்டுக்கிட்டு இருந்தேன். கருத்துக்கு மோதல் நடத்துங்க, நான் தயார். ஆனா 2004 வந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி 9.7%. இந்திய சுதந்திரம் பார்க்காத வளர்ச்சி. நான் கேட்கிறேன், நீங்கள் பார்க்கிற தமிழகம், நீங்கள் பார்க்கிற சென்னை, நீங்கள் பார்க்கிற இந்த நெடுஞ்சாலைகள், மேம்பாலங்கள், வளர்ச்சி, வாங்கும் சக்தி 10 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததா? இன்னைக்கு பாக்குற வளர்ச்சி இருக்கு. வளர்ச்சி இல்லைன்னு யாரும் சொல்லாதீங்க, சமநிலைத்தன்மை இல்லைன்னு சொல்லுங்க. நாற்கர சாலை போடப்பட்டது வாஜ்பாய் கவர்மெண்ட் இருந்துதான் கேட்டீங்க, இந்த சாலைகள் இருந்துதான் கேட்டீங்க. அது சொன்னேன் நான். தொடர்ச்சியான அரசாங்கம் செய்ய வேண்டிய கடமை. கட்டமைப்பை உருவாக்குவது என்பது ஒவ்வொரு கட்சியும் அடுத்தடுத்து அரசாங்கம் செய்ய வேண்டிய. பழைய மகாபலிபுரம் சாலை 10 ஆண்டுக்கு முன்னால எப்படி இருந்தது? இன்னைக்கு ஒரு வெளிநாட்டுல உள்ள போற மாதிரி வேலை வாய்ப்புகள், தொழில்நுட்ப புரட்சி, தகவல் தொழில்நுட்ப புரட்சி எல்லாம் நடந்திருக்கு. இதெல்லாம் தொடர்ச்சியான அரசாங்கங்களுடைய அரசாங்கம் தான் செய்யணும். நான் சொல்றேன், அதாவது உதயகுமார் போன்றவர்கள் எதை வேணாலும் அசிங்கமான அரசியல். என்ன அசிங்கம்? இடஒதுக்கீட்டுல தமிழ்நாடு சாதிக்கவில்லையா? 1950களில் முதல் திருத்தம் கொண்டு வந்தது இடஒதுக்கீடு. காமராஜர், பெரியார் போராடினார். இந்த மண் சமூக நீதிக்காக போராடின மண், சமூக நீதியை காப்பாற்றிய மண். 50 ஆண்டுகளுக்கு பிறகு நடந்தது யாரும் மறக்கல. பெருந்தலைவர் காமராஜர் நடந்தது, நடந்தது யாரும் மறக்கல. இந்த நாட்டில் வளர்ச்சி ஏற்படுத்தலையா? அது அவரே காமராஜர். அரசியல் காங்கிரஸ் கட்சியை விமர்சிப்பதற்கு உதயகுமாருக்கு முதல்ல பொறுமையாக தேசிய கட்சிகளை கிண்டலும் கேலியும் பேசுவது. நான் கேட்கிறேன், கூடங்குளத்துல ஒரு எதிர்ப்பு போராட்டம் நடத்துகிறாரு. தேசிய கட்சிகள் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள். விமர்சனம் பண்ணுங்க, அதுக்கு ஒரு தகுதி வேணும். என்ன தகுதி வேணும்? ஒவ்வொரு குடிமகனுக்கும் தகுதி உண்டு சார். இதுவே இது வந்து மேலாதிக்க தன்மையா தகுதி என்பது நேரம் குறைவா இருக்கு. எல்லாரும் பேசணும். நீங்க வளர்ச்சியை விமர்சிக்கிற போது அதை நீங்க வந்து ஒரு விமர்சனமாகத்தான் பேசணுமே தவிர ஒட்டுமொத்தமாக அசிங்கமான கட்சி அப்படியெல்லாம் பேசும்போது அது எந்த அடிப்படையில் ஏற்றுக்கொள்ள முடியும்? உதயகுமார் வந்து சித்தாந்த ரீதியாக, கொள்கை ரீதியாக பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரானவர். அதனால வந்து அவருடைய விமர்சனங்களை வந்து நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் விமர்சனங்களுக்கு ஒரு எல்லை இருக்கிறது, ஒரு கண்ணியம் இருக்கிறது. அந்த கண்ணியத்தோடு அவர் சொல்ல வேண்டும் என கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய புள்ளி விவரங்கள் நிறைய புள்ளி விவரம் சொல்றார். இந்த புள்ளி விவரங்கள் எல்லாம் உண்மை இருக்கிறதா இல்லையா என்கின்ற சந்தேகம் வருகின்ற மாதிரி இன்னொரு புள்ளி விவரத்தை கிராஸ் செக் பண்ணும்போது வருகிறது. மோடி அவர்கள் 2ஆம் தேதி சென்னையில வந்து வெள்ளம், 3ஆம் தேதி விட்டு 4ஆம் தேதி காலையில அழைப்பு இல்லாமல் வருகிறார். உடனடியாக கொடுக்கிறார் 940 கோடி. அதற்கு அப்புறம் தேசிய பேரிடர், பார்லிமெண்ட்ல விவாதத்துல தேசிய பேரிடர் விஷயமே இல்லை என்று கருதப்படுகிறது. எனவே இதையெல்லாம் அதோடு சேர்த்து சொல்லி காங்கிரசும் பிஜேபி ஒன்றுதான். வளர்ச்சியை பற்றி இந்த 1.5 ஆண்டு காலத்துல என்ன நடந்திருக்கிறது அவர் படித்திருப்பார் நினைக்கிறேன். ஏற்றுக்கொள்ள முடியாது, அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால நான் அதை பத்தி நான் கவலைப்படல. ஆகவே தமிழ்நாட்டுக்கு என்னெல்லாம் வளர்ச்சி 2 விஷயம் சொல்லுங்கன்னா நான் தெரிஞ்சுக்கிறேன். சமூக நீதிக்கான முதல் வளர்ச்சி சாதாரண மனிதனுக்கு 12 ரூபாய் கொடுத்தா ஆக்சிடென்ட்ல இது. பென்ஷன் என்பது அரசாங்கத்து ஊழியர்களுக்கு மட்டுமே இருந்தது.
அதை மாற்றி அவன் குடும்பம் முழுவதும் 60 வயதுல அவனுக்கு பென்ஷன் கிடைக்கும். அதற்கு பின்னால மகளோ மனைவிக்கு கிடைக்கும். அதற்கு பின்னால் அந்த பணத்தை 6 லட்சத்தையும் பெறலாம். இந்திய சரித்திரத்திலே முதலாக கொடுத்திருக்கிறார்கள். இதே மாதிரி பல்வேறு விஷயங்கள். நான் இப்ப சொல்ல வர்றது இந்த தலைப்புக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துல அரசியல் கட்சிகள் அது இருக்கிறது. அதிலேயே ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்ல. சில கட்சிகள் வலிமையாக இருக்கிறது, பணபலமத்தோடு இருக்கிறது. இதே மாதிரியான இயக்கங்கள் வருகிறது. இவர்கள் லட்சியத்தோடு வருவதாக சொல்லுகிறார்கள். ஆம் ஆத்மி ஒரு லட்சியத்துக்கு மிக உதாரணம். அவர்கள் ஊழல் அப்படியே இப்ப ஃபாலோ பண்ணி இருக்கிறாங்க. மக்கள் ஆதரவு பெற்ற ஒரு கட்சி தான் அது. இல்ல அதை நான் சொல்லலையே. நான் மிகப்பெரிய லட்சியங்களை வைத்தார்கள். முதல் ஓராண்டு காலத்திலே ஏராளமான குற்றச்சாட்டுகள் அவர்கள் உள்ளால இருக்கக்கூடிய மந்திரிகள் மேலேயே. இப்ப இதுக்கு காரணம் என்னவென்று சொன்னால், இப்ப ஒரே ஒன்று முடிச்சிடுறேன். அதாவது யார் வின்னபிள் அப்படிங்கிறது மக்கள் சிந்திக்கிறார்கள். இன்னைக்கு மிகப்பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல போய் தான் வாங்குறான். சின்ன கடைகள் எல்லாம் போயிட்டு அதே மாதிரி மிகப்பெரிய கம்பெனியில் தான் அவனுக்கு வேலை வேணுங்கிறான். கட்சி தன்னை மிக பிரபலமாக காண்பித்துக் கொண்டாலே மட்டும் ஜெயிக்க முடியும். இவர்கள் லட்சியத்தோடு இருப்பதாக சொல்லி அதற்காக எனக்கு ஓட்டு போனோன்னு கேட்கிறார்கள். அதை மக்கள் ஏற்க தயாரா இல்லை. ஏன்னா அப்படியே அவங்க வந்துட்டாங்க. இல்ல நம்ம தேர்தல் நடைமுறை என்னவா இருக்குன்னு தெரியும். அதை நம்ம பேசலாம். சொல்லுங்க. நான் ரெண்டே கருத்தை சொல்ல விரும்புகிறேன். கூடுங்குளத்தை அப்போ உதயகுமார் அந்த போராட்டத்தை நடத்தினவர். நான் போராட்டத்தில் டைரெக்டாக கிடையாது, இன்டைரக்டாக தான் கொஞ்சம் அவங்கள சப்போர்ட் பண்ணேன். ஆனால் இப்போ தான் கம்ப்ளீட்டாக அதை அனலைஸ் பண்ணி வச்சுருக்கேன். நான் கூடுங்குளத்தை வளர்ச்சி என்று யாராவது சொன்னால் அவங்கள விட தேச துரோகி யாரும் இருக்க முடியாது. ஏன்னா ஏன்னா மற்ற 30 வருஷ கதையை முடிச்சு மறந்துடுவோம். 1.5 வருஷத்துக்கு முன்னால இவங்க ஸ்டார்ட் பண்ணி ஆபரேஷன் சக்சஸ்னே ஆரம்பிச்சிட்டாங்க. 32 தடவை ட்ரிப்பிங் ஆயிருக்கு, 32 டைம்ஸ். ஃபர்ஸ்ட் இயரில் நான் எலக்ட்ரிசிட்டி போர்டில் சேர்மனாக இருந்தேன். எனக்கு ஃபர்ஸ்ட் இயரில் எந்த பிளான்ட்டுமே 100% கெப்பாசிட்டியில் ஒர்க் பண்ணணும். நான் கால்குலேட் பண்ணி வைக்கும்போது முழு ஃபிகரை இப்போ கொடுக்க அப்படின்னா டைம் எடுக்கும். ஆஸ் ஆன் 15th February லேட்டஸ்ட் 18% கெப்பாசிட்டி, 18% தான் எலக்ட்ரிசிட்டி. இப்போ என்னென்னா ஒரு ஓட்ட கார் மாதிரி, கார்பரேட்டர் உடஞ்ச கார் இல்லையா, அது ஓடுற மாதிரி 1/2 கிலோமீட்டர் ஓடிட்டு நின்றுட்டு தண்ணி ஊற்றிட்டு 1/2 கிலோமீட்டர் ஓடிட்டு நின்று என்ன ஓட்டுனாங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகி கார் இதாக போகும். ஓட்டாமல் இருந்தாலும் கிரிட்டிசிசம். இப்போ நியூக்ளியர் பவருக்கு மிகவும் மோசமான தரங்கெட்ட ஒரு எக்ஸாம்பிள்னா கூடுங்குளம். தூத்துக்குடி வல்லூர் அனல் மின் நிலையம் வருஷத்துல எத்தனை வாட்டி பிரேக் டவுன் ஆகுதுன்னு நம்ம பேசலாம். அடுத்த பாயிண்ட் என்னன்னா, இப்ப கேட்டீங்க இல்லையா, நீங்க இப்போ எங்கள் தமிழ்நாட்டில் பர்டிகுலர் இந்தியாவில் ஜெனரலா ஒரு இம்ப்ரெஷன் என்னன்னா, அரசியல் கட்சிகள் தான் ஜனநாயகத்தை நடத்துது, அரசியல் கட்சி இல்லாமல் பண்ண முடியாது, மக்களுக்கு ஒரு பங்கே இல்லை, உதயகுமார் சொல்றது மாதிரி. இது மிகவும் தவறு. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, ஒரு ஆல்டர்னேட்டிவ் பாலிட்டிக்ஸ் கொண்டு வரணுமானா சிங்கிள் ட்ராக்கில் போனால் போதாது, ஒரு கட்சியை உருவாக்கி அந்த ட்ராக்கில் போனால் போதாது, டபுள் ட்ராக். ஒரு ட்ராக்கில் தேர்தலை கண்ணியமாக கொண்டு வர வேண்டும், ஊழல் இல்லாமல் கொண்டு வர, மக்கள் தான் தலைவரை உருவாக்க வேண்டும், மக்களால் தான் ஜனநாயகம் நடக்க வேண்டும் ஒரு இம்ப்ரெஷன் மக்களுக்கு எஜுகேஷன் பண்ணணும். பண்ணிட்டு இருக்கும்போது பேரல்ல அதில் ஒரு வாய்ப்பு உருவானால் இளைஞர்கள் அரசியல் டைரெக்டாக கண்டஸ்ட் பண்ணலாம். நாங்கள் இப்போ ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணுறோம்னா, டபுள் ட்ராக்கில் போயிட்டுருக்கோம். ஒர்க் ஆகலைன்னா நெக்ஸ்ட் இயருக்கு பண்ணுறோம். ஆனால் மிக முக்கியமாக இதில் நீ கருத வேண்டியது என்னென்னா, இப்போ இன்னைக்கு நேற்று சில கட்சிகள் வரலாம், தேர் ஃபார் லாங் ஸ்டாண்டிங். சிலவர் நேற்று இன்னைக்கு போறதுக்கு ஏதோ அட்வர்டைஸ்மெண்ட் வருவாங்க. அட்வர்டைஸ்மெண்ட் பண்றவங்க நம்ம இப்ப சாதிய பின்புலத்தோட வர்ற கட்சிகள் அதெல்லாம் பேசல, சமூக செயற்பாட்டாளர்களாக இருந்து அரசியலுக்கு வரக்கூடியவர்களை நம்ம அதை வச்சுதான் நாங்க என்ன மெயின் த்ரஸ்ட் என்னன்னா, மக்கள் அவங்க தான் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும், அரசியல் கட்சிகளால மாற்றம் வராது. இந்த கூட்டணி அந்த கூட்டணி. எனக்கு தொடர்ந்து இருக்கிற கேள்விதான் சார், நீங்க பேசுறது எல்லாமே நல்லா இருக்குது, நம்ம கூட்டணி எல்லாருமே இந்த விஷயங்கள் பேசுறோம், நடைமுறையில எவ்வளவு தூரம் சாத்தியப்படும்? இன்னைக்கு தேர்தல் அரசியல்ல பணமும் ஜாதியமும் இனமும் மதமும் தான் இன்னைக்கு தீர்மானிக்கக்கூடிய விஷயங்களா இருக்குது. இதெல்லாம் மாற்றாமல் நீங்க ஒரு தேர்தல்ல மாற்றத்தை எப்படி கொண்டு வரீங்க? ஒரு பாரம்பரியமிக்க ஒரு கட்சியாக காங்கிரஸ் கட்சி இருக்கிறது, 125 ஆண்டு கால அரசியல் வரலாறுக்கு சொந்தக்காரர்கள் நீங்க. ஆனால் காங்கிரஸ் பல இடங்கள்ல தவறு இருக்கிறதா? குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அவருடைய பாதுகாவலர்களாக அல்லது சிறுபான்மை மக்கள் உள்ளிட்டவர்கள் அந்த 80களுக்கு பிறகு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய கட்சிகள் உதயமாயிருக்கு. ஒரு பக்கம் தலித் பார்ட்டிஸ் நிறைய வந்திருக்கிறாங்க, சிறுபான்மை கட்சிகளும் பல கட்சிகள் உருவாகி இருக்கிறது. இதெல்லாம் உங்கள் மீதான நம்பிக்கை குறைந்ததால் ஏற்பட்டது அப்படின்னு ஏன் சொல்ல முடியாது? இல்ல,
அதாவது ஒரு கட்டத்துல வந்து காங்கிரஸ் கட்சி நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் அதிக இடங்களை பெற்று இவர்கள் தான் பெரும்பாலான ஆதரவாளர்களாக காங்கிரஸ் கட்சியினுடைய மிகப்பெரிய வாக்கு வங்கிகளாக இருந்தது. இல்ல அது எப்படி நடந்ததுன்னா 1967 நாங்க தோல்விக்கு பிறகு 69 காங்கிரஸ் பிளவு. அதுல பிளவுபட்ட இந்திரா காந்தியோடு திமுக கூட்டணி வைத்து கொண்டது. காமராஜர் 71 ஸ்தாபன காங்கிரஸ் தலைமையில் போட்டியிட்டார். 71 நாங்கள் ஸ்தாபன காங்கிரஸ் வாங்கினது 55 லட்சம் வாக்குகள், டிஎம்கே வாங்கினது 66. அவ்வளவு பின்னாடி போனோம் 89 வரைக்கும் வந்தல. 89லயும் ஓரளவுக்கு நீங்க வாக்குகள் இருந்துச்சு. அதுல இந்த திமுகவுக்கு எதிர்ப்பாக ஸ்தாபன காங்கிரஸ் திரட்டிய அந்த திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கிய ஒரு நொடிப்பொழுதில் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்து தட்டி சென்று விட்டார். திண்டுக்கல் வெற்றி பெற்றார். அதனால் தமிழ்நாட்டு அரசியல் திமுக அதிமுக என்ற பலமான கட்சிகள் உருவாகி காங்கிரஸ் என்கிற தேசிய கட்சி நாடாளுமன்றத்துக்கு முன்னுரிமை கொடுக்கிற ஒரு நிலையும் மாநிலத்துல வந்து பல மாநிலங்கள்ல பிராந்திய கட்சிகள் உருவாகுவதற்கும் கூட காங்கிரஸுடைய அந்த ஃபெயிலியர் அதாவது பாஜகவும் காங்கிரஸும் பிரதான கட்சியாக இருக்கிற கர்நாடகா, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேச அந்த மாதிரி இடங்கள்ல இருக்கிற நிலைமை வேறு. தமிழ்நாட்டில் மாநில கட்சிகளுடைய ஆதிக்கம் அதிகமாகி தேசிய கட்சிகளுடைய ஸ்பேஸ் குறைஞ்சிருக்கு. நான் இல்லைன்னு சொல்ல, நாங்களே 89 20% வாக்குகள் ரொம்ப குறைவா இருக்கு. மாற்று அரசியலை முன்னெடுக்கிற இந்த சமூக செயற்பாட்டாளர்கள் இந்த மாதிரி நிறைய பேர் வர்றாங்க. இவர்களை அரவணைக்கிறதுல காங்கிரஸ் என்ன தயக்கம் காமிக்கிறது? நீங்க திரும்பவும் வந்து தமிழ்நாடு அரசியல் களத்தை நான் வந்து கடந்த 30 ஆண்டுகளாக பார்க்கிறேன். தேர்தல் என்பது என்ன என்று நான் ஒரு முறை தேர்தலில் போட்டியிட்டு அதற்கு பிறகு இந்த தேர்தலே வேண்டாம் என்று ஒதுங்கியவன் நான். எனக்கு அந்த தேர்தலை பற்றி தெரியும். ஏன்னா அந்த தேர்தலுக்கு வேண்டிய பல தகுதிகள் எனக்கு இல்லாதனால விட்டோம். இப்போ வந்து பல பேர் கட்சி ஆரம்பிக்கிறாங்கல்ல, இவர்கள்லாம் வந்து திமுக அதிமுக என்ற பிரதான கட்சிகளுக்கு அப்பாலே சில ஜாதிய பின்னணி கொண்ட கட்சிகள் பலமாக இருக்கு. தமிழ்நாட்டில் உழைப்பாளர் கட்சி 1952 19 இடங்கள்ல ஜெயிச்சது. அதுக்கப்புறம் அந்த கட்சி இல்லை. அதுக்கப்புறம் சீர்திருத்த காங்கிரஸ், தமிழ் தேசிய கட்சி சம்பத் தலைமையில, தமிழ் மாநில காங்கிரஸ், நிறைய கட்சிகள் மாற்றாக வருகிறவர்கள் நிக்க முடியாது. நிக்க முடியல. தமிழ்நாட்டு அரசியல் களம் என்றது தெரிந்தோ தெரியாமலோ திமுக அதிமுக வந்து மாறி மாறி வருகிற அந்த மக்கள் வந்து அது அப்படித்தான் அவருடைய விருப்பம் இருக்கிற காரணத்தினாலே அதை ஒட்டித்தான் தமிழக அரசியல் நடக்கிறது. உங்களோட கருத்து இல்லை, மாற்று அரசியலை நோக்கி அவர்களுடைய எண்ணங்கள் வந்து நியாயமானது, ஏற்றுக்கொள்ளக்கூடியது, வரவேற்கத்தக்கது. அரசியலில் வந்து அரசியல் என்கிற மிகப்பெரிய களத்தில் எல்லாருக்குமே ஸ்பேஸ் இருக்குது. அவர்கள் வந்து அந்தந்த இடத்தை அவர்கள் எடுத்துக்கொள்ளலாம், வளர வளர அதிகரித்தும் கொள்ளலாம். ஆனால் அவர்கள் நினைக்கிற கருத்துக்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில் உடனே அவர்களால் செயல்படுத்த முடியாது. ஒருவேளை வந்து இதே மாதிரியான ஒரு மிக பரந்த நோக்க வளர்ச்சி சம்பந்தமான நாட்டின் எதிர்காலம் சம்பந்தமாக இன்னும் 5 அல்லது 20 ஆண்டு கால இந்தியாவை பற்றிய கனவு உள்ளவர்கள் எல்லாம் அதே மாதிரி கனவு உள்ள பிஜேபியோடு சேரலாம், அவர்களை ஆதரிக்கலாம். ஏன்னா ஏற்கனவே களத்திலே வலுவாக இருக்கிற கட்சி. இவர்களெல்லாம் மறுபடியும் ஒன்றாகி சேர்ந்து பால் திரட்டாக மாறுவதற்கு பல காலம் பிடிக்கும், அதில் காணாமலும் போகலாம். எனவே அவர்கள் இடத்தை வரவேற்கிறேன். ஆனால் ஒரே குழுவில் உள்ளவர்கள் ஒன்று சேரலாம் என்பதை மட்டும் இவர் ஒரு ஆக்டிவிஸ்ட் மாதிரி பெரிய கட்சிகள் இவ்வளவு பெரிய இடத்துல இருக்கும்போது புதிதாக வருகிறவர்களுடைய வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்க முடியும்? தேர்தல் அன்னைக்கு பணம் ஒரு பிரதானமாக இருக்கும் போது இதெல்லாம் எந்த அளவுக்கு சாத்தியப்படும்? முற்றிலும் சுருக்கமான கருத்து. நான் ஜெயபிரகாஷ் நாராயணுக்கு சீடனாக இருந்தவன். அவர் இல்லாமல் இருந்தால் அந்த பிஜேபி எல்லாம் இன்னைக்கு பவருக்கு வந்திருக்க முடியாது. வேற கதை. பார்ட்டிலெஸ் டெமோக்ரஸி. அவர் என்ன சொன்னார்னா 1973 ஜேபி மூமெண்ட்டுக்கு பேஸே அதுதான். அரசியல் கட்சி இல்லாத ஜனநாயகம் அமைய வேண்டும். அரசியல் கட்சிகள்லாம் ஊழல்வாதியாக மாறி சந்தர்ப்பவாதிகளாக மாறி கம்ப்ளீட் ஜனநாயகத்தை தொலைச்சிட்டாங்க. இப்போ நாங்கள் பாடுபடுறது என்னென்னா பார்ட்டிலெஸ் டெமோக்ரஸி. ஏன்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்து பார்ட்டி டெமோக்ரஸி கிடையாது, பார்ட்டியே தேவையில்லை. அதனால் நீங்கள் இந்த கட்சிகள் தான் கூட்டணி இருந்தால் தான் ஜனநாயகம் வரும்னு சொல்ல வேண்டிய தேவையில்லை. மாற்று என்னென்னா நாங்கள் சொன்ன மாதிரி டபுள் ட்ராக்கில் போய் we have to create an alternative partless democracy, then come into the democracy. இயக்கத்தை இந்தியா முழுவதும் எடுத்து சென்றதில் பெரும்பங்கு வகித்தது பிஜேபி. உதயகுமார், இப்போ ரொம்ப உங்களுடைய இறுதி பார்வை அதெல்லாம் 70 விழுக்காடு நிலத்தடி தண்ணீர் தமிழ்நாட்டில் ஆற்று மணல் கொள்ளை ஒரு பக்கம், தாது மணல் கொள்ளை ஒரு பக்கம், கிரானைட் கொள்ளை ஒரு பக்கம், ஏரிகள் குளங்கள் ஆறுகள் எல்லாம் காணாம போய்கிட்டு இருக்குது. வளர்ச்சின்னு சொல்லக்கூடிய ஐயாக்கள் சொன்ன வளர்ச்சி எப்படி வருதுன்னா அந்த காவிரி டெல்டாவை காலி பண்ணி அங்கே இருக்கிற நிலத்தடி அந்த நிலக்கரி மீத்தேனை எடுக்கிறதும், அணுமின் நிலையங்கள் கட்டுறதும், அனல்மின் நிலையங்கள் கட்டுறதும், 7 மாவட்ட விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை அளிக்கக்கூடிய கெயில் திட்டம், நியூட்ரினோ இப்படிப்பட்ட அழிவு திட்டங்களையும் கொண்டு தமிழ்நாட்டு மக்கள் மேல திணிக்கிறாங்க. தமிழக மக்களுக்கு ஒரு புதிய துவக்கம் தேவைப்படுகிறது. இந்த
இந்த பாரம்பரிய கட்சிகள் தமிழ் மக்களை மிகப்பெரிய அளவிலே காட்டி கொடுத்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளை நீங்க எடுக்கிறீங்க, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அது ஒரு அதிகாரத்தை நடக்காமல் இருக்கலாம். அதற்குரியவர்கள், அதற்குரிய தகுதியும் திறமையும் உள்ளவர்கள் இன்னைக்கு இளைஞர்கள் ரொம்ப கவலைப்பட்டு இருக்காங்க. நான் கல்லூரிகள்ல நீங்க இப்படி மாற்ற முன்வைக்கிறவங்களே கூட சிதறிதானே இருக்கீங்க. ஒரு எல்லாரும் சேர்ந்து ஒன்னா ஒரு ஃபோர்ஸா உருவாக்க முடியல. அதற்கும் சில கட்சிகள் வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு கட்சி மட்டும் சொல்றாங்க, ஒரு பிரச்சனை மட்டும் சொல்றாங்க. மதுவிலக்கு தான் பிரச்சனைங்கிறாங்க, ஊழல் தான் பிரச்சனைங்கிறாங்க. இது ஒரு கலக்கல். இந்த கலக்கல்ல ஒரு தெளிவு பிறக்கும். அந்த தெளிவு ஏன் பிறக்கும் நான் இன்னும் உறுதியா சொல்றேன்னா, இளைஞர்கள் இதெல்லாம் பார்த்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு பெரும்பான்மையான தமிழ் மக்கள் கவலையோடு இருக்கிறாங்க. இந்த கவலை என்பது தேர்தலில் பிரதிபலிக்கணும்னா குறைந்தபட்சமாக ஏதோ ஒரு விதத்துல எதிர்ப்பு பதிவு பண்ணணும். அவங்க அது எந்த தேர்தலும் இதுவரைக்கும் வரல. இந்த பேய்க்கு பார்க்கப்பட்டு பிசாசு கிட்ட போறதும், பிசாசுக்கு பயந்து பேய்கிட்ட வாழ்க்கை போறதும் நடந்துகிட்டு இருக்குது. உங்க முயற்சிகள் இறை தூதர் இருந்தவர்களை இவர் ஆதரிக்கலையே. 2016 தேர்தலில் பெரிய மாற்றம் எதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 2021 வருடம் நடக்கக்கூடிய தேர்தலுக்குள்ள தமிழகத்தில் பல அரசியல் தலைவர்கள் இருக்க மாட்டார்கள். பல அரசியல் தத்துவங்கள் அழிந்து போகும். நிச்சயமாக ஒரு மாற்றத்துக்கான வாய்ப்பு இருக்கிறது. இதுல தகுதியும் திறமையும் உள்ளவர்கள் நிச்சயமாக ஒரு மாற்றை கொண்டு மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டிய இடத்துல எஜமானர்களாக இருக்கிறார்கள். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். எதிர்த்து பேசிட்டு